இணைய செய்தி ஊடகமான FMTயின் முன்னாள் செய்தியாளர் ரெக்ஸ்தான் கைது விவகாரத்தில் பொதுமக்கள் அவரின் குடும்பத்தினருக்கு எந்த ஒரு மிரட்டல்களும் விடுக்கக்கூடாது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். குடும்பத்தாருக்கு எதிரான இச்செயல் நியாயமற்றது மற்றும் எல்லை மீறியதாகும். சட்ட நடைமுறைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதால் சமூக ஊடகங்களில் இதுபோன்ற தொல்லைகள் நிலையை மேலும் மோசமாக்கும் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான புகார்கள் MMM எனப்படும் மலேசிய ஊடக மன்றத்தின் வழியே தீர்க்கப்பட வேண்டும் என அதன் துணைத் தலைவர் பிரமேஷ் சந்திரன் கூறியுள்ளார். ஊடக சுதந்திரத்தையும் பொறுப்பையும் ஒருங்கிணைக்கும் முறைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன. எனவே சுய ஒழுங்குமுறைக்கு மலேசிய ஊடக மன்றத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதோடு கைது நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். ரெக்ஸ்தானின் கைது மலேசிய ஊடக மன்றம் மூலம் ஊடக சுய கட்டுப்பாட்டுக்கு அதிக அங்கீகாரம் அளிக்க அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளதாகவும் பிரமேஷ் கூறினார். 31 வயதான ரெக்ஸ்தான் பாலஸ்தீன விவகாரத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கில் மலேசியாவில் இனவாதம் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பிரிட்டன் அரசியல்வாதி ஒருவரிடம் சர்ச்சைக்குரிய கேள்வி எழுப்பியதற்கு பிறகு கைது செய்யப்பட்டார். பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் அவரது கைபேசி விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.